டேய் துரை, அவங்கிட்ட என்னடா உனக்கு பேச்சு? அவனை விடுறா. இது ஹாஸ்பிட்டல் தான். டேய் சார், என்ன நடக்குதுங்க? இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல சண்டை கடையா? உள்ள ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீங்க இங்க நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். உங்களுக்கு சண்டை போடணும்னா வெளியில போய் சண்டை போடுங்க. டேய் எல்ரா, எங்கடா போற? மரியாதையா போயிடு, இல்ல அசிங்கமா திட்டுவேன் சார். சொல்லிட்டேன். இப்பதானே சார் சொல்லிட்டு போனேன், உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? சிஸ்டர், எது சொல்றதா இருந்தாலும் இவங்கிட்ட சொல்லுங்க. அவனுக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. சார், அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு சார் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? முதல்ல கிளம்புங்க சார். பாரதி இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. டாக்டர், என் வீட்டுக்காரங்க எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான் டாக்டர். கைவிட்டுடாதீங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். மாமா, வாசுவனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு நான் வந்தப்போ உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. எனக்கு உங்க மேல எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கு மாமா. ஆனா நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டீங்களான்னு ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கி இருக்கேன் மாமா. நானும் வாசுவும் உங்க பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். உங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க. ஆனா வாசு என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் யாராலுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத முடிவை நீங்க எடுத்தீங்க. எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தான். வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படி நடந்திருப்பாங்களான்றது கேள்விக்குறிதான். நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாமா. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு மாமனாரா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க ஆள் தான் பாக்குறதுக்கு கரடு முரடா இருப்பீங்க. ஆனா பழகி பார்த்தாதான் மாமா தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய பாசக்காரர்னு. எனக்கு மட்டும் தான் மாமா தெரியும். எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தர் துரோகியா இருப்பான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இந்த துரோகிங்களுக்கு மத்தியில என் வாழ்க்கைக்கு பக்க பலமா நீங்க எப்பவும் இருக்கணும் மாமா. எல்லாம் தெரிஞ்சும் நீங்க பாட்டுக்கு இங்க வந்து படுத்துட்டீங்க. நீங்களும் என்னை விட்டு போயிட்டா
எனக்கு வேற யார் மாமா இருக்கா? போதும் மாமா, எழுந்துருங்க. உங்களை பார்க்கறதுக்கு தான் மாமா நான் வந்தேன். எழுந்துருங்க மாமா. மாமா, மாமா, எழுந்துருங்க மாமா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல. மாமா, எனக்கு தெரியும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. என்ன நடந்தாலும் சரி, அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துருவீங்க. இதுக்கெல்லாம் அசந்து போற ஆள் கிடையாது நீங்க. எழுந்துருங்க மாமா. மாமா, எழுந்துருங்க மாமா. மாமா, மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல மாமா? ஒண்ணும் இல்லைல்ல? ஐயோ மாமா, மாமா, நீங்க படுங்க மாமா. மாடி, எனக்கு தைரியம் சொன்னதெல்லாம் போதும் மாடி. மாடி, எனக்கு ஒன்றும் ஆகாதுடாம்மா. கடவுளே, உன்னை பார்க்கறதுக்காகவும் உன்கிட்ட பேசுறதுக்காகவும் மாமா உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன்டாம்மா. நான் சொல்கிறத கேளுமா பாரதி. மாடி, இப்போ மட்டும் எனக்காச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த துறப்பை எனக்கு கொல்லி போடக்கூடாதுமா. என்னோட மூத்த புள்ள ஆதிதான் எனக்கு கொல்லி போடுவோம். நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. தேவையில்லாம இதுக்கு கண்டதெல்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு கொல்லி போடுற தகுதி இங்க யாருக்குமே இல்ல மாமா. அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணவங்கள எப்படி உங்களால சரி சமமா வச்சு யோசிக்க முடியுது? நீ ஆதி தம்பியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. ஆதி தம்பி ரொம்ப நல்லவருமா. மடி, அவரை என் மனசார என் பிள்ளையாவே ஏத்துக்கிட்டம்மா. அம்மா, நீ அவரை மன்னிச்சு ஏத்துக்கடாம்மா. அம்மா, உன் மாமா உனக்கு நல்லதுதான் நினைப்பேன்னு நீ நினைச்சா அதை நீ நம்புனா நான் சொல்றத நீ கேளுடாம்மா. நீ என்னை எந்த அளவுக்கு நம்புறியோ அதே அளவுக்கு ஆதி தம்பியும் நம்பலாம். அவரு உனக்காகவும் தமிழுக்காகவும் செஞ்ச விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருமா. எம்மாடி, மனுஷங்க எல்லாரும் அந்தந்த சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாமா மாறி மாறி வாழ்றாங்க. அந்த மாதிரி சில சந்தர்ப்பத்தில் சில அசம்பாவிதங்கள் நடந்துடுமா. அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நடந்துடுச்சுமா. அப்படி நடந்த விஷயந்தான் இப்போ உன்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. எம்மாடி, அவரை மன்னிச்சு ஏற்றுக்கம்மா. எம்மாடி, நம்ம ஆதி தம்பியோட தப்பு இதில் எதுவுமே இல்லைம்மா. அவருக்கு உண்மை தெரிஞ்சதோ நம்மள்கிட்ட மறைச்சது தான் அவர் செஞ்ச ஒரே தப்பு. அவருக்கு நம்ம மேலே இருந்த பயம் அதுதான் அவரை நம்மள்கிட்ட உண்மையை சொல்ல தடுத்துருச்சுமா. எம்மாடி, நீ ஆதி தம்பியை மன்னிச்சு ஏற்றுக்கடாமா. மனுஷங்கள்லாம் தப்பு பண்ணுறது சாதாரணம் தானம்மா. அப்படி பார்த்தா தப்பு பண்ணாத மனுஷங்களும் இங்கே யாரும் கிடையாதும்மா. நீ வாக்கப்பட்டு வந்ததோ நான் பண்ணாத தப்பாம்மா. மடி பாரதி, மாமா சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுடாமா. ஆதி தம்பியோட சேர்ந்து வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா.
சத்தியம் பண்ணுமா. என்னை மன்னிச்சிடுங்க மாமா. இந்த நிமிஷம் நான் சொந்தம் நினைக்கிறது உங்களை மட்டும்தான், வேற யாரையும் நான் சேர்க்கல மாமா. எல்லாத்தையும் மறந்துட்டு ஏத்துக்கிற மாதிரி அவர் எதுவும் பண்ணல மாமா. அப்பட்ட மன துரோகத்தை பண்ணிருக்காங்க. அவங்களையே நீங்க இந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மன திருப்தி எனக்கு போதும் மாமா. தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா நான் உங்களை தேடி வருவேன். மடி பாரதி, சொன்னா கேள்டாமா. ஆதி தம்பி ரொம்ப நல்லவர்மா. நீ அவரை சரியா புரிஞ்சுக்கலையோன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா. என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. எம்மாடி பா, எம்மாடி பாரதி, எம்மாடி, எம்மா. எனக்கு கண்டிப்பாக தெரியும் பாரதி இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. பாரதி, ஏன் என்கிட்ட இப்படி கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுறீங்க? எனக்கு உங்களையும் தமிழையும் பார்க்கணும். ப்ளீஸ் பாரதி, எங்கே இருக்கீங்க? யாருமா? என்ன வேணும்? சார், இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் சாப்பிட போயிருக்காருமா, இப்போ வந்துடுவார். ஆமாம், என்ன விஷயமா இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்திருக்கீங்க? என்னையா, யார் அது? சார், உங்களை பார்க்க சார் வந்திருக்காங்க. வர சொல்லு. போமா. உட்காருங்க. என்ன விஷயமா? என்ன கம்ப்ளைண்ட்? நகை திருட்டு போயிடுச்சா இல்லை வேற ஏதாவது குடும்ப பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க. இல்லை சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. ஏற்கனவே நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி பேசுறீங்க? என் பேரு பாரதி சார். நீங்க தானே அது? உங்க புருஷன் தான் உங்களை கடத்தி வச்சிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அவர் தான் கடத்தினாரா? குழந்தைய சேர்த்து தான் கடத்தினாருன்னு சொன்னாங்க. இப்போ குழந்தை எங்க? குழந்தைய கடத்தி வச்சு உங்களை மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க சொன்னாங்களா? என்னை யாரும் கடத்தல சார். என்னம்மா சொல்ற? உன்னை கடத்திட்டாங்கன்னு தானே கேஸே இருக்கு. உன் மாமியார் தான் அந்த கேஸே கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் சார். எல்லா குடும்பத்திலையும் சாதாரணமா வர சின்ன மனஸ்தாபம் தான். அத நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம். சரி, 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? போறப்ப வீட்டில் யார்ட்டையும் சொல்லிட்டு போலையா? படிச்ச பொண்ணு தானே, நீங்க பாட்டுக்கு போயிருங்க. பிரச்சனை எங்களுக்கு. நான் தான் சொன்னேன்ல சார், ஒரு சின்ன மனஸ்தாபம் தான். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு வேலையா போயிருந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ பிரச்சனை நடந்துருச்சு. என் மாமியாருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இதுல எந்த சம்மந்தமும் இல்லை சார். உங்க மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க. இப்படி தேவையில்லாம எங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்புதான் சார். இப்போ நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் இத ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும்னு சொன்னாங்க சார். அதுக்காக தான் வந்தேன் சார். என் வீட்டுக்காரருக்கும் என் மாமியாருக்கும் இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னமோ போமா, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சரி, இனிமே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டபிள், பேப்பர் பேனா இவங்ககிட்ட கொடுங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், ஏதாவது தகவல் கிடைச்சதா? நல்லா கிடைச்சது தகவல். அந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு சார்.
யார சொல்றீங்க? பாரதியா? அட ஆமா சார், உங்ககிட்ட வேற யாரை பத்தி பேச போறேன்? அங்க அவ என்ன பண்றா? இந்த பொண்ணும் குழந்தையும் காணாம போனதுக்கு அவ புருஷனுக்கும் அவங்க மாமியாருக்கு எந்த சம்பந்தமும் தெளிவா எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? என்ன கேட்டா எப்படி சார்? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவளுக்கு அவ புருஷன் மேல எந்த அக்கறையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா விட்ட குறை தொட்ட குறையா அவனை காப்பாத்த ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் வர வரைக்கும் எதையாவது சொல்லி அவளை உட்கார வைங்க. நான் வந்து அவகிட்ட பேசிக்கிறேன். சீக்கிரமா வாங்க சார், ரொம்ப நேரமா உங்களை இங்க உட்கார வைக்க முடியாது. வரேன். சார் எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணணும்? ஏமா, உங்களுக்காக நாங்க எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எங்களுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணக்கூடாதா? வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா அனுப்பிச்சிடும். ஹலோ இன்ஸ்பெக்டர். வாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. என் அக்காவையும் மாப்பிள்ளையும் காப்பாத்திட்டேன். எங்க கோவத்துல வராம இருக்க போறியோன்னு நினைச்சேன். சார் நான் கிளம்பலாமா? நீங்க கிளம்பலாம், இந்த ஃபார்ம்ல மட்டும் கையெழுத்து போட்டு கிளம்புங்க. பாரதி ஒரு நிமிஷம் சார். பாரதி நில்லு. பாரதி, வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட உன் மாமியாரையும் புருஷனையும் காப்பாத்துறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்து என்னை யாரும் கடத்தலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. இதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு வர வேண்டியது தானே? ரெண்டும் ஒண்ணு தானம்மா? இங்க பாருங்க, நீங்க யாரு, எப்போ என்ன பேசுவீங்க, எதுக்காக பேசுவீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அது கூட புரியாத அளவுக்கு நானும் முட்டாள் இல்லை. என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சரி பாரதி, நான் நடிக்கிறதாவே இருக்கட்டும். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டே இரு. இங்க பாரு, அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நான் உங்க லைஃப்ல இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த விளக்கமும் தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எதுக்கு பாரதி இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்லாம்? பேசாம வீட்டுக்கு வந்துட வேண்டியது தானே? தப்பு பண்ணா மன்னிச்சிடலாம், ஆனா துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்க எனக்கு பண்ணது துரோகம். இனி அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்களுக்கும் எனக்கும் நடுவுல இனிமே எதுவுமே இல்லை. நான் இந்த கொஞ்ச நாள் வாழ்ந்த வாழ்க்கைய விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். போதுங்க, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். இனி என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். கண் கலங்குற அளவுக்கு இன்னும் அவங்க மேல உனக்கு பாசம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அத கோபமா மாத்துற ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பாரதி. பாரதி, உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சரி, நீ என்னன்னு கேட்க மாட்ட, இருந்தாலும் நானே சொல்றேன். உனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட இன்னொரு வருஷனை நான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? சரி விடு, நீ எப்படியோ அவங்கள விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட. இதுக்கப்புறம் அதை சொன்னா என்ன, சொல்லனா என்ன? தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆதியோட இதயம் உன் புருஷன் வாசுவோடது. அது தெரியாம அவன் இதயத்தை ஆதிக்கு வச்சு சர்ஜரி பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்ச ஆதி உன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டான். அதான உன் கோவம்? அதான் எனக்கு தெரியுமே. புதுசா ஏதாவது சொல்லுங்க. இது வரைக்கும் உனக்கு தெரியாத உன்கிட்ட மறைக்கப்பட்ட புது விஷயத்தை தான் சொல்ல போறேன். ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஆதி உயிரை காப்பாத்த உன் புருஷன் வாசுவை ஆக்சிடென்ட் பண்ண பிளான் போட்டு கொடுத்ததே எங்க அக்கா சாரதா தான். என்ன பேசுறீங்க நீங்க? பாரதி, இதை நான் எதிர்பார்த்ததுதான். இதான் உண்மை. இதை நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். பாரதி, என்னாச்சு? அதிர்ச்சியில மயக்கம் வருதா? நீங்க சொல்றது 100% உண்மை பாரதி. உண்மை தெரிஞ்சுக்கணும்னா
இப்பவே போய் எங்க அக்கா கிட்ட கேளு, எல்லா உண்மையும் தெரியும். ஆதி, இத்தனை நாள் நீ எனக்கு பண்ணதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. இனி பாரதி உன் வாழ்க்கையில இருக்கவே மாட்டா. ஹலோ, சொல்லுங்க சார். யோ நீ மச்சக்காரையா? வாழ்க்கையில பணக்காரனா இருக்கணும்னு இப்பதான் தெரியுது. பணத்தால என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்கு. சார், தேவையில்லாம பேசாதீங்க. என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லுங்க. கேஸை வாபஸ் வாங்கியாச்சியா? அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சார், என்ன சார் சொல்றீங்க? சம்மந்தப்பட்டவங்களே வந்து உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் கேஸ் நிற்காது. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சார், எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உங்ககிட்ட இதுக்கு மேலே விளக்கமாக சொல்ல முடியாதியா? உன் பொண்டாட்டியே வந்து என்னை யாரும் கடத்தலன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட கிட்னாப்னு கேஸ் வந்துச்சு. இப்போ முடிஞ்சு போச்சு. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன்.